ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் தான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப டீப்பாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம ரைஸில் தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து அதுவே வதங்கிடும். மீடியமாக வதக்கினா போதும், டைம் ரொம்ப எடுக்க வேண்டாம். இந்த ரைஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் நல்லாவே சாப்பிடுவேன். இந்த ரைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாகவே போடுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ நான் வந்து போட்டுட்டேன், அரிசி எல்லாமே போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்ததை எடுத்து அப்படியே நம்ம இதில் டைரெக்டாக போட்டுடலாம். ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்கணும் இதுக்கு. ஸோ வந்து பால் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நான் திக்கான பால் வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம், அப்படின்னா இறக்கும்போது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் வந்து நான் நிறையவே சேர்த்துருக்கேன், எனக்கு நிறைய போட்டால் பிடிக்கும், அதனால் நான் நிறைய நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கிரேவிக்கு நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கரம் மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கீ ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பீஃப் கூட நீங்கள் வேணும்னா பீஃப் கிரேவி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் சாம்பார் அந்த மாதிரிலாம் செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கும், நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போவே வந்து கொத்தமல்லி புதினாலாம் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன், ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் லாஸ்ட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். தக்காளி வந்து கம்மியான குவான்டிட்டியில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் எப்பவுமே வந்து எனக்கு கிரேவி நிறைய தான் செய்வேன், அதனால் எனக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து நிறைய சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1, 2 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுவுமே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. இன்னும் சூப்பராக குக் ஆகிடும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு மூடிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிட்ணும். ஸோ நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பெப்பரும் வந்து இதில் ஆட் பண்ணணும். அதனால் காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் போடும்போதே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெப்பர் நான் வந்து சேர்த்துட்டேன். நான் பெப்பர், மிளகாத்தூள் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்தால். நான் வந்து ரொம்ப சின்ன எலசான ஒரு தேங்காய் தான் வந்து எடுத்திருக்கேன். செம்ம சாஃப்ட்டுங்க அந்த தேங்காய். பயங்கர க்ரீமியாக இருந்துச்சு. நான் அதை அரைச்சி ஊற்றும்போதே அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. பாலே வந்து அதில் எடுக்க முடியல. அந்தளவுக்கு சாஃப்ட் அந்த தேங்காய். நான் அப்படியே அந்த ஒரு தேங்காவை ஃபுல்லாக இதுக்கு நான் போட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாகவே நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா பயங்கர க்ரீமியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி செஞ்சதே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த தேங்காய். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ்க்கு வந்து நான் பாதாம் சேர்த்துருக்கேன். ஒரு நாள் முன்னாடியே பாதாம் வந்து நான் ஊற வச்சுட்டேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கும் நான் வந்து பாதாம் ஆட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். பாதாம் இருந்ததுனால நான் பாதாம் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதுவே டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல க்ரீமியாக இருந்துச்சு. அந்த சிக்கன் வந்து கீ ரைஸ் கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ நோன்பு வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது எனக்கு. நான் ஸ்பைஸ் பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஸ்பைஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நான் வந்து சீஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் சூப்பராக இருக்கும். ஹைலைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 2 சீஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே நல்லா கரைஞ்சிடும், அது மெல்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.